குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோர்ஸ் அகாடமி. டெய்லி கண்டபஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஏப்ரல் 19, 2025 இன்றைக்கி கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம அது மட்டும் இல்லாமல் நமது பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவல் தேர்வுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா May 1ஆம் தேதியிலிருந்து டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கலாம். மொத்தம் வந்து இல்லை உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களுக்கும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டுருக்கு. May 1லேருந்து டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிறோம். இந்த பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 100 பேர் மட்டும் தான் எடுக்க போகிறோம். விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஷெட்யூல் வேணும் அப்படின்னா ஷெட்யூல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு வந்து டைப் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். அவங்களே உங்களுக்கு ஷெட்யூல் அனுப்புவாங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். அடுத்து முக்கியமாக நம்ம டெய்லியும் பார்த்தது தான். அது இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டைம் ஞாபகப்படுத்துகிறேன். இந்தியாவில் எந்த மாநில அரசும் செய்யாத வகையில் வந்து பார்த்திங்கன்னா நீதியரசர் கூரியன் ஜோசப் தலைமையில் மாநில சுயாட்சி குழுவை வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு அமைச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இந்திய வீரர் சுபாஷ் ஸ்ரீ சுக்லா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளியில் வந்து பார்த்திங்கன்னா பயணம் செய்ய இருக்கிறாரு. முக்கியமானது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்திய வீரர் சுபான்ஷி சுக்லா ஓகேங்களா விண்வெளியில் பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். பேர் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, பேர் தான்ப்பா கேட்பாங்க. சென்னையில் முதல் ஏசி மின்சார ரயில் வந்து பார்த்திங்கன்னா இன்று முதல் தொடக்கம். காலையில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கிட்டாங்க 7 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. சென்னை கடற்கரையிலேருந்து செங்கல்பட்டு வழித்தடத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கிருக்காங்க. முதல்ல இந்த ஏசி புற ரயில் வந்து பார்த்திங்கன்னா புறநகர் ரயில் வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் தான் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் சென்னையில் தற்போது சோதனை ஓட்டெல்லாம் முடிஞ்சு இன்னிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா? டிஎன்யூ சார்பில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க முடியும். அதாவது புறநகர் ரயில்னா அந்த லோக்கல் ட்ரெயின்ப்பா, சென்னையில் வந்திருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கலாம். லோக்கல் ட்ரெயின் ஓடும். அது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லோக்கல் ட்ரெயினில் ஏசி ட்ரெயின் விட்டுருக்காங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உலக பாரம்பரிய தினம் ஆண்டுதோறும் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 18ஆம் தேதி கொண்டாடப்படுது. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலா, அதாவது மகாபலிபுரம் சுற்றுலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாரம்பரிய தினத்தை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலா தலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இலவச அனுமதி கொடுத்துருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாமல்லபுரத்தில் வந்து கூட்டம் குவிஞ்சிருக்குது. உலக பாரம்பரிய தினம் என்னைக்கு அப்படின்னா ஏப்ரல் 18. முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது கல்வியை பற்றி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு தேவையானது ஸ்கூல் புக்கில் இருக்கிறத மட்டும் நம்ம நோட் பண்ணிட்டா போதும். நம்ம படிக்கிறதுல நம்மளுடைய சேனல் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல் புக்கில் இருக்க டேட்டாவெலாம் மார்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதனால் அதையும் நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது சுதந்திர இந்தியாவில் கல்வியில் முக்கியத்துவம் உணர்ந்து நமது தேச தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் 1948-49 வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1952-53 டாக்டர் லட்சுமணசாமி முதலியார் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா இடைநிலை கல்வி பிரச்சனைகள் ஆராய்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழு அமைச்சிருக்காங்க. 1968ஆம் ஆண்டு தான் கல்வி திட்டம் முதல் கல்விக் கொள்கை வந்து பார்த்திங்கன்னா அமல்படுத்தப்பட்டுச்சு. அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய வளர்ச்சி, தேசிய ஒருங்கிணைப்பு, ஒற்றுமை முக்கிய இலக்காக வைக்கப்பட்டது. 1990 வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமான கல்வி அப்படின்ற முழக்கம் வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் பரவலிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதன் விளைவாக 2002ஆம் ஆண்டில் கல்வி அடிப்படை உரிமையாக 86வது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா 21A அப்படின்றதில் சேர்த்துருக்காங்க. முக்கியமான கொஸ்டின் உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிற கொஸ்டின். ஓகேங்களா? கல்வி எப்போ அடிப்படை உரிமையாச்சு அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா ஆர்டிகல் 21A வந்து எப்போ சேர்க்கப்பட்டுச்சு அப்படின்னா 2002 86வது சட்டத்திட்டத்தின்படி. அதுக்கப்புறம் 2009ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இதை கட்டாய கல்வியாக மாற்றுறாங்க. அதாவது 6 வயதுலேருந்து 16 வயதுக்குள்ள குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படின்றது மாதிரி கொண்டு வராங்க. ஓகேங்களா? அடுத்தது ஐநா சபை வந்து பார்த்திங்கன்னா 2015ஆம் ஆண்டு நாடுகள் அடைய வேண்டிய வளர்ச்சிக்கான இலக்குகள் குறித்து வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு இலக்காக வந்து பார்த்திங்கன்னா தரமான கல்வி அளிப்பது, பாரபட்சமற்ற உயர்கல்வி ஆகிய முக்கியமான இலக்குகளாக வந்து பார்த்திங்கன்னா இலக்கு நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா இதை டாக்டர் கஸ்தூரி ரங்கன் மேலாண் இஸ்ரோ சேர்மன் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா அரசு தேசிய கல்விக் கொள்கையை வந்து பார்த்திங்கன்னா தயாரிச்சிருக்காங்க. ஜூன் 2017ஆம் ஆண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா குழு அமைச்சிருந்தாங்க. இது முக்கியமானது. ஓகேங்களா? 2015 ஐநா வந்து இலக்குகளை அறிவிக்கிறாங்க. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த எஜுகேஷன் சம்மந்தமானது. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் இஸ்ரோனுடைய தலைவரான சேர்மனாக இருந்தவர் கஸ்தூரி ரங்கன் தலைமையில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த புதிய கல்விக் கொள்கையை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க. இந்த குழு வந்து பார்த்திங்கன்னா 2017 ஜூனில் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சாங்க. ஓகேங்களா? இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னென்னலாம் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10+2+3 அப்படின்னு படிப்போம். 10th வரைக்கும், அப்புறம் வந்து 2 வருஷம் ஏதோ ஒன்று, அதுக்கப்புறம் 3 வருஷம் காலேஜ். இது வந்து ஃபார்மேட் ஆச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5+3+3+4 இது இந்த 10+2க்கு பதிலாக இப்படி மாற்றிருக்காங்க. ஓகேவா? இதை பற்றி டீட்டெயில் கொடுத்தாங்க. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கல, ஜஸ்ட் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதேமாதிரி தேசிய கல்விக் கொள்கை வந்து பார்த்திங்கன்னா எந்த மொழியும் கட்டாயமாக்கவில்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஆர்டிகல் 351 என்ன சொல்லுது அப்படின்னா அனைத்து குடிமக்களிடமும் ஹிந்தி மொழி பரவுவதற்கும் மேம்படுத்துவதற்கும் அரசு முயற்சி எடுக்க வேண்டும் அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா அதில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்து
குழந்தை திருமணம் பற்றி ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க, எல்லாமே முக்கியமானது தான். 1860ஆம் ஆண்டு முதல் முறையாக திருமணவாதி சட்டம் இயற்றப்பட்டுச்சு. இது உங்கள் ஸ்கூல் புக்லேயே இருக்குது. 1860ஆம் ஆண்டு முதல் முறையாக திருமணவாதி சட்டம் இயற்றப்பட்டுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வயது 10 அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1861 12ஆக நிர்ணயிச்சாங்க. 1925 13ஆக உயர்த்தப்பட்டுச்சு. அதன் பின்னர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை திருமண தடுப்பு சட்டத்துக்காக ராவ் சாஹேப் ஹரிபிலால் சார்த்தா கொண்டு வந்த மசோதா வந்து பார்த்திங்கன்னா சென்னை சட்டப்பேரவையில் வந்து பார்த்திங்கன்னா பேசும் பொருளாச்சு. அதனையடுத்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து 1928 திருமண வயது 14ஆக உயர்த்தப்பட்டது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் சுதந்திர இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 1955 ஓகேங்களா இந்து திருமண சட்டம், முக்கியமான சட்டம். இந்த இந்து திருமண சட்டத்தின்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான திருமண வயது வந்து பார்த்திங்கன்னா 18ஆக கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2021 வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான திருமண வயது 21ஆக உயர்த்தப்பட்டுச்சு. ஓகேங்களா. இந்தியாவில் ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 குழந்தை திருமணங்கள் நடைபெறதா வந்து பார்த்திங்கன்னா டேட்டா சொல்கிறாங்க. உலகளவில் தெற்காசியாவில் நடைபெறும் 45% குழந்தை திருமணங்களில் வந்து பார்த்திங்கன்னா 34% இந்தியாவில் மட்டும் நடைபெறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ஊரக பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 27% அளவுக்கும், நகரப்பகுதியில் 15% அளவுக்கும் குழந்தை திருமணங்கள் வந்து நடைபெறுது. ஓகேங்களா. ஊரக பகுதியில் கிராமங்கள் அதை பற்றி விழிப்புணர்வுனால அங்கே நிறைய நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய வறுமை தான் மிகப்பெரிய காரணமாக இருக்குது. சீக்கிரம் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், தங்க விலை ஏறுது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டேட்டா கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதில் முக்கியமானது அஸ்ஸாம் மாநிலம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தை திருமணத்தில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஓகேங்களா. எண்ணிக்கை வந்து அதிகமாகிடுச்சு. 2021-22 முதல் 2023-24ஆம் ஆண்டு காலாண்டு வரையில் வந்து பார்த்திங்கன்னா அதிக குழந்தை திருமணங்கள் நடைபெற்றதாக கண்டறியப்பட்ட அஸ்ஸாம் மாநிலத்தில் 20 மாவட்டங்களில் 1132 கிராமங்களில் 80% மேலாக குழந்தை திருமணங்கள் வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது இன்றைய சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நாடு எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால்களில் ஒன்றாக இந்த குழந்தை திருமணம் இருக்குது. இதை தடுக்கவும் குறைக்கவும் குழந்தை திருமணம் இல்லாத இந்தியா அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. முக்கியமான விஷயம். ஓகேங்களா. குழந்தை திருமணம் இல்லாத இந்தியா அப்படின்ற திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை திருமணங்களின் தற்போதைய அளவிலிருந்து 35% அளவுக்கு குறைக்கிறது அதனுடைய நோக்கம். அது மட்டும் இல்லாமல் 2029க்குள்ளே 5% குறைவாக கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது இதோட இலக்கு. இந்த இலக்கோடு சேர்த்து முக்கியமாக படிச்சுக்கணும். ஓகேங்களா. குழந்தை திருமணம் இல்லாத இந்தியா இதோட இலக்கு வந்து பார்த்திங்கன்னா தற்போது அளவிலிருந்து 35% குறைக்கணும். அதேமாதிரி 2029க்குள்ளே 5% கீழே கொண்டு வந்து கண்ட்ரோல் வச்சுருக்கணும். இதுதான் டார்கெட்டு. ஓகேவா. அடுத்து இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் அவர்கள் புதிய திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். அதாவது கலைஞர் கைவினை திட்டம். அதாவது மத்திய அரசு கொண்டு வந்து விஸ்வகர்மா திட்டத்துக்கு மாற்றாக வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இந்த கலைஞர் கைவினை திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விஸ்வகர்மா திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா குலக்கல்வி திட்டம்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 ஆண்டு உங்களுக்கு வந்து எந்த தொழில் விருப்பம் இருந்தாலும் நீங்கள் அதில் அந்த தொழிலை செஞ்சுருந்தாலும் இதில் தாராளமாக நீங்கள் பயனடைய முடியும். ஓகேவா. அடுத்தது குரூப் 1 விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 30ஆம் தேதி கடைசி நாள். ஓகேங்களா. மறக்காமல் அப்ளை பண்ணிவிடுங்க, மறந்துடாதீங்க அப்ளை பண்ணாதவங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எலான் மஸ்குடன் பிரதமர் மோடி வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு. இதில் நம்ம எலான் மஸ்க் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த நிறுவனங்களுக்கு ஓனராக இருக்காங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுதான் டிஎன்யூ சார்பில் கேட்பாங்க. அமெரிக்க அரசின் வலுவான ஆளுமை கொண்ட டெஸ்லா கார் நிறுவனம், எக்ஸ் சமூக ஊடகம் மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய நிறுவனர். ஓகேவா. எலான் மஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இத்தனை 3மே முக்கியமானது தான். அதாவது டெஸ்லா அப்படின்ற நிறுவனத்தோட ஓனரும் அவர் தான். எக்ஸ் சமூக வலைதளம், அதாவது முன்னாடி ட்விட்டர்னு இருந்துச்சு, இப்போ எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதோட ஓனரும் அவர் தான். ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற ஒரு விண்வெளி ஆய்வு நிறுவனத்துடைய ஓனரும் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான். ஓகேவா. அடுத்தது இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் மின்னணு சாதனங்கள் வந்து பார்த்திங்கன்னா உலகளவில் அங்கீகரிக்கப்பட்டு வருகிறது. இவற்றின் ஏற்றுமதி கடந்த 10 ஆண்டுகளில் 6 மடங்காக அதிகரிச்சிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா தகவல் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அஸ்வினி வைஷ்ணவ் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை சொல்லியிருக்கிறார். ஓகேவா. இதில் இந்தியாவில் மின்னணு பொருட்கள் உற்பத்தி கடந்த 10 ஆண்டுகளில் 5 மடங்காக சுமார் 11 லட்சம் கோடியாக வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுமதி வந்து பார்த்திங்கன்னா 6 மடங்கு, அதாவது 3.25 லட்சம் கோடியாக வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே கூற்று காரணமாக கொடுத்து கேட்கலாம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு படித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் படித்தவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பைலட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா சட்டத்திட்டங்கள்லாம் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா. 12ஆம் வகுப்பில் கலை வணிகவியல் படித்தவங்க, அதாவது ஆர்ட்ஸ் படித்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைலட் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி மாற்றிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. நம்ம மேலே சொன்னோம் இல்லையா, இந்திய வீரர் சுபாஷ் சுக்லா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளியில் பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். ஓகேங்களா. இந்திய விண்வெளி வீரர் சுபாஷ் சுக்லா வந்து பார்த்திங்கன்னா அக்ஸிம் 4 அப்படின்ற திட்டத்தின் கீழ் அடுத்த மாதம் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பயணிக்க உள்ளதாக மத்திய விண்வெளித்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா. மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் இந்தியாவின் ககன்யான் திட்டத்துக்கு தேர்வான வீரர்களின் ஒருவரான சுக்லா வந்து பார்த்திங்கன்னா அனுபவ பயிற்சி நோக்கங்களுக்காக விண்வெளி பயணிக்க இருக்கிறார். ஓகேங்களா. அமெரிக்காவில் செயல்படும் மனித விண்வெளி பயண சேவைகள் நிறுவனமான
அதாவது அக்ஸிம் ஸ்பேஸ் நிறுவனத்தினுடைய அக்ஸிம் 4 அப்படின்ற திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் பயணம் மேற்கொள்ள இருக்காரு. சும்மா ஜஸ்ட் அங்கே போய் தெரிஞ்சுக்கிட்டு எப்படிலாம் இருக்குது அப்படின்னு கற்றுட்டு வரதுக்காக போகிறாரு. ஓகேங்களா. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா 1984 இந்திய வீரர் ராகேஷ் சர்மா வந்து பார்த்திங்கன்னா விண்வெளிக்கு பயணித்தார். இப்போது 40 ஆண்டுகளுக்கு பிறகு விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் முதல் வீரர் அப்படின்ற பெருமை வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்திய விமானப்படையின் சேர்ந்த முக்கியமான ஒரு வீரர் தான் இவர். ஓகேங்களா. சுபான்ஷி சுக்லா. ஓகேங்களா. ஒரு பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமான வீரர். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கேப்டனான ரோஹித் சர்மா அவனுடைய பங்களிப்பை கௌரவிக்கும் விதமாக வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் உள்ள பிரசித்தி பெற்ற வான்கடே மைதானத்தில் ஒரு பார்வையாளர் ஸ்டாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பெயரை வந்து பார்த்தீங்கன்னா எம்சியை வந்து பார்த்தீங்கன்னா சூட்டியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸ்டாண்டுக்கு தனது பெயர் சூட்டப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கிறது சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா மேலும் T20 மும்பை லீக் தொடரில் விளையாட்டு தூதுவராகவும் வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்காரு. ஓகேங்களா. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதேமாதிரி இந்த வான்கடை மைதானம் மும்பையில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லாம் அதிகமாக பார்க்குறேன். பிசி எக்ஸாமில் ரொம்ப சிம்பிளாக கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கேட்டுடலாம். இந்த மைதானம் எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா. அடுத்தது ஆசியாவில் வந்து பார்த்திங்கன்னா Under-15 Under-17 குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப்பில் 56 பேர் கொண்ட இந்திய அணி வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்கிறாங்க. அம்மான் தலைநகர் ஜோர்டாவில் நடைபெறும் இந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 56 பேர் கொண்ட இந்திய அணி வந்து பார்த்திங்கன்னா செல்ல இருக்கிறாங்க. உலக பாக்ஸிங் புதிய அமைப்பு உருவாக்கப்பட்ட பின் ஆசிய குத்துச்சண்டை சம்மேளனம் சார்பில் இந்த போட்டி முதல் முறையாக நடத்தப்படுது. ஓகேங்களா. அடுத்தது யுனெஸ்கோவுடைய நினைவு பதிவேட்டில் பகவத்கீதையும் நாட்டிய சாஸ்திரமும் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா. யுனெஸ்கோவின் உலக நினைவு பதிவேடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கையால் எழுதப்பட்ட உலகின் மிக முக்கியமான பிரதிகளை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க சேகரித்து வச்சுருப்பாங்க. அந்த பதிவேட்டில் பகவத்கீதையும் பரத முனிவர் அவர்களால் இயற்றப்பட்ட நாட்டிய சாஸ்திரம் ஆகியவையும் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா. உலகளவில் கலாச்சாரம் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய தொன்மைமிக்க ஆவணங்களை பாதுகாக்கும் நோக்கில் யுனெஸ்கோ உலக நினைவு பதிவேடு வந்து பார்த்திங்கன்னா கடந்த 1993ஆம் ஆண்டிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து புதிதாக 74 பாரம்பரிய ஆவணங்கள் தொகுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அதில் இந்தியாவை சேர்ந்த இந்த 2 நூல்களுமே வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா. இது தொடர்பாக யுனெஸ்கோ வெளியிட்ட செய்தியில் வந்து பார்த்திங்கன்னா பண்டர்கள் ஓரியண்டல் ஆய்வு நிறுவனத்தால் மகாராஷ்டிரத்தால் பாதுகாக்கப்படும் பரத முனிவரின் நாட்டிய சாஸ்திரம் கிமு 2ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்திங்கன்னா துவக்கப்பட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா கந்தர்வ வேதம் மற்றும் நாட்டிய வேதம் அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது பரதநாட்டியம் ஆடுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜர்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த நூலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோகங்கள், அதாவது 3600 ஸ்லோகங்கள் உள்ளது. நாட்டியம், நாடகம், உணர்ச்சி, இசை உள்ளிட்டவை பற்றிய விதிமுறைகளும் இதில் வரையறுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 18 அத்தியாயங்கள் 700 ஸ்லோகங்கள் கொண்ட பகவத்கீதையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் சேர்க்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி. ஓகேங்களா. அடுத்தது குலசேகரப்பட்டினத்திலிருந்து இன்னும் 2 ஆண்டுகள் வந்து ராக்கெட் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோட தலைவரான வி நாராயணன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சூரியனின் வெளிப்புற பகுதியை ஆராய்வதற்காக ஜனவரி 6ஆம் தேதி ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஆதித்யா L1 அப்படின்ற விண்கலத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெற்றிகரமாக ஏவிட்டோம். ஓகேங்களா. இது முக்கியமான கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. சூரியனோட வெளிப்புறத்தை ஆய்வு செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆதித்யா L1. ஓகேங்களா. இது நம்ம அனுப்பிட்டோம். அடுத்து ஜனவரி 16ஆம் தேதி ஸ்பேடெக்ஸ் அப்படின்ற விண்கலங்களை ஒருங்கிணைக்கும் திட்டமும் வெற்றி பெற்றிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாதனையை படைத்த 4வது நாடு இந்தியா. ஓகேங்களா. அதாவது விண்வெளியில் வந்து பார்த்திங்கன்னா விண்கலங்கள் ஒருங்கிணைப்பு செய்த 4வது நாடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா. இஸ்ரோனுடைய 100வது ராக்கெட்டும் அதுதான். ஓகேங்களா. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து கடந்த ஜனவரி 29ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா விண்ணில் செலுத்தப்பட்டது. ஸ்ரீஹரிகோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா 3வது ராக்கெட் ஏவுதளம் அமைக்க இப்போ தற்போது 4000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா. அது அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா திரவ ஆக்சிஜன் மற்றும் மீத்தேனை வைத்து Mark 3 அப்படின்ற ராக்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா நிலவுக்கு அனுப்ப இருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 4000 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோளை வந்து பார்த்திங்கன்னா சுமந்து செல்லும் திறன் கொண்டதாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ இந்த பொருள்கள், அதாவது அதில் இருக்க பயன்படுத்தக்கூடிய பொருள்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். திரவ ஆக்சிஜன் மற்றும் மீத்தேனை வைத்து Mark 3 அப்படின்ற ராக்கெட்டை உருவாக்குறாங்க. ஓகேங்களா. விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம் இந்தியாவுக்கு வர இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க, நான் வந்து என்னுடைய மீதி காலத்தை வந்து இந்தியாவில் தான் போய் வாழ்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க இப்போ போய் மாட்டிக்கிட்டாங்க இல்லையா, விண்வெளியில் போய் மாட்டிட்டாங்களா, அதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி பணிகளை இஸ்ரோ மட்டும் தான் நடத்திட்டு வந்துச்சு முன்னாடி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆராய்ச்சியெல்லாம் ஈடுபடுறதுனால ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்னியாகுமரியில் சூரிய அஸ்தமன பகுதி அருகே விண்வெளி பூங்கா அமைக்கப்பட இருக்குது. ஓகேங்களா. இது முக்கியமானது. ஓகேவா. சூரிய அஸ்தமன பூங்கா எங்கே அமைக்கப்பட இருக்குன்னா கன்னியாகுமரியில் அந்த சூரியன் மறையிற இடத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரிய பூங்கா வந்து பார்த்திங்கன்னா அமைக்க இருக்கிறாங்க. ஓகேவா. முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்மளோட டெஸ்ட் பேஜோட ஷெடியூல் ஃபுல்லாக படிச்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இதில் 6 to 10 கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணி கொடுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 100 பேருக்கு மட்டும் தான் நம்ம அட்மிஷன் கொடுக்க போகிறோம். இதற்கான டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா May 1 ஸ்டார்ட் ஆகுது. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கலாம். சரிங்களா. தேங்க்யூ.